2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க தளபதி விஜய்க்கு கொடுக்கப்படும் நெருக்கடியும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆளும் கட்சியை சேர்ந்த பலரும் விஜய்க்கு எதிராக பேசி வருகின்றனர். கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய அப்பா அம்மா நினைவாக ஆண்டாள் அழகர் என்ற பெயரில் கல்யாண மண்டபத்தை சென்னையில் கட்டியிருந்தார். ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டப்பட்டதாக சொல்லி மண்டபத்தின் ஒரு பகுதியை அப்போதைய ஆளும் கட்சியினர் இடித்தள்ளப்பட்டது. அதன் பிறகுதான் விஜயகாந்த் அரசியலில் இறங்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது எல்லோருக்கும் நினைவிருக்கும். அதிரடியான அவரின் அரசியல் தமிழகத்தில் பெரியதாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரிதான் நடிகர் விஜய்க்கும் பொழுது நடந்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞர் அணி அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் பட்டியால்பேட்டையில் அமைந்திருக்கிறது. இந்த கட்டிடம் ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லி போலீசார் உதவியுடன் அதிகாரிகள் இடித்து தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கருத்து தெரிவித்திருக்கும் சமயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய் சொந்தமாக சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார் என பிரச்சனையை கிளப்பிவிட்டிருந்தார். அதே நாளில்தான் இந்த சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. விஜயகாந்த் போலவே பல தடைகளை மீறியும் அரசியலில் தன்னுடைய முத்திரையை விஜய் பதிப்பார் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதில் பேசிய விஜயின் பேச்சு மாசாக இருந்ததாக பலரும் கூறி வருகின்றனர். வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாக்கம் பெரிய அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.